காஞ்சிபுரம் நகரின் மைய பகுதியில் 30 ஆண்டு காலமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த ஏகாம்பரநாதர் திருக்கோவிலிடம் மீட்பு. 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இடத்தை போலீஸ் பாதுகாப்புடன் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மீட்டு அறிவிப்பு பலகை வைத்தனர். கோவில் நகரமான காஞ்சிபுரத்தின் மைய பகுதியில் உள்ள உலகளந்த பெருமாள் மாட வீதியில் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலுக்கு சொந்தமான இரட்டை மண்டபம் அமைந்துள்ளது. இந்த மண்டபத்தையொட்டி இருந்த கோவிலுக்கு சொந்தமான இடத்தை தணிகைவேல் என்பவர் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்து கடைகள் கட்டி வாடகைக்கு விட்டு அனுபவித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கோவில் நிர்வாகம் சார்பில் இடத்தை மீட்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றம் ஏகாம்பரநாதர் திருக்கோவில் நிர்வாகம் கோவில் இடத்தை சுவாதீனம் செய்ய தீர்ப்பு வழங்கியது. இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் குமரதுரை அறிவுறுத்தலின் பேரில் உதவி ஆணையர் கார்த்திகேயன் தலைமையில் திருக்கோவில் செயல் அலுவலர் முத்துலட்சுமி மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் போலீசார் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த உலகளந்த பெருமாள் சன்னதி தெருவில் உள்ள இடத்திற்கு வந்து ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த கடைகளில் இருந்த பொருட்களையும் வெளியே எடுத்து வைத்துவிட்டு கடைகளை பூட்டி சீல் வைத்து 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இடத்தை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டனர். பின்னர் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலுக்கு சொந்தமான இடம் என்றும் யாரும் நுழையக்கூடாது என அறிவிப்பு பலகையும் நட்டு வைத்தனர். ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த கோவில் இடத்தை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் அதிரடியாக வந்து மீட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பயங்கரமா வேகமா வந்து கடை